இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி சீரியல்ல இந்த மாதிரி சிவானி பாப்பாக்கு அந்த கடத்தல்காரங்க தன்னை உண்மையாவே கடத்திருக்காங்க. சைக்கிள்காக தன்னோட அப்பா அம்மா நம்மள கடத்த ஆள் செட் பண்ணல. இவங்க உண்மையாவே கடத்தல்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா அது தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் சிவானி பாப்பா இன்னுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடத்தல்காரங்க கிட்ட அப்பனா நீங்க எல்லாருமே உண்மையாவே என்ன கடத்தி கூட்டிட்டு போறீங்க அதானே அப்படின்னு கேட்க உடனே அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல அப்பனா நீங்க என்ன ஏதாவது பண்ணிடுவீங்களா? அப்படி இல்லன்னா டிவில காட்டுற மாதிரி என்னை எங்கேயாவது வித்துடுவீங்களா? அப்படின்னு பயத்தோட அழுதுகிட்டே கேட்க உடனே இதை கேட்டுட்டு அந்த கடத்தல்காரங்களும் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் பாப்பா. எங்ககிட்ட ஒரு ஆள் உன்னை கடத்த சொல்லி சொன்னா நாங்களும் கடத்திட்டோம். அவன் எங்களுக்கு பணம் தந்ததுக்கு அப்புறமா நாங்க கண்டிப்பா உன்னை விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம அவனும் உங்களோட குடும்பத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கிப்பான். அவ்வளவுதான். இதுல இவ்ளோ டீலிங் தான் இருக்கு. மத்தபடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க கண்டிப்பா எப்படி உன்னை சேஃபா கடத்தணுமோ அதே மாதிரியே உன்னை சேஃபா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீ எவ்ளோ ஜாலியா எங்க கூட இருந்தியோ அதே மாதிரி இதுக்கப்புறமாவும் இருக்கலாம். நாங்க எப்பவும் போலயும் உன்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம்னு சொல்லிட்டு, ஷிவானி பாப்பாவுக்கு பயம் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும், அதே சமயத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ஷிவானி பாப்பா அவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே பிடிச்சிருந்தனாலயுமே, அவங்க கிட்ட ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்ட ஷிவானி பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கமா தாஸ், சரி குழந்தைய கடத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சுந்தர் மச்சான் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு உடனடியா சுந்தருக்கு கால் பண்றாங்க. ஆனா சுந்தரும் ஷிவானி பாப்பாவ தேடுறதுல ரொம்பவே மும்மரமா இருக்கனால அவங்க தாஸோட போன பார்த்தாலுமே அத அட்டெண்ட் பண்ற மாதிரி தெரியல. அந்த போன கட் பண்ணியே விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இத நல்லா புரிஞ்சுக்கிட்ட தாஸும் உடனடியா சுந்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்போ அந்த மெசேஜ பார்த்து விழிப்புதுங்கி போன சுந்தரும் உடனடியா தாஸ்க்கு கால் பண்ண. ஆனா தாஸ் இப்ப போன் கால கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இத பார்த்துட்டு சுந்தர் ரொம்பவே டென்ஷன்ல மறுபடியும் தாஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் மெசேஜ தாஸ் அனுப்புறாங்கன்னு பார்த்தா, இந்த மாதிரி உன்னோட குழந்தைய காணோம் தானே தேடிட்டு இருக்க. உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் சுந்தர் இந்த மாதிரி தாஸுக்கு விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாஸோ சுந்தரோட பொறுமையை சோதிக்கணுன்றதுக்காகவும் அவங்கள ரொம்பவே கடுப்பேத்தணுன்றதுக்காகவும் அவங்களோட ஃபோன் காலை அட்டன் பண்ணாமயே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா சரி இப்ப அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு என்ன மச்சான் இப்போ உங்களுக்கு எனக்கு பண்ணணும்னு தோணுச்சே அப்படின்னு கேட்க உடனே சுந்தர் அந்த பேச்சு எல்லாத்தையுமே விட்டுட்டு டேய் முதல்ல நீ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனியே அது உண்மையா அப்படின்னு கேட்க உடனே தாசு உண்மையா இல்லாம இருந்ததுதா நான் எதுக்காக இவ்ளோ தைரியமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு சிரிக்க உடனே சுந்தர் செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆத்திரத்தோட என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட குழந்தையே கடத்திருப்ப இப்பவே நான் போலீஸ் கிட்ட போயிட்டு நீ தான் குழந்தைய கடத்தினன்ற உண்மையை சொன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க உடனே தாசம் மச்சான் புரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மாட்டிக்க போறது நான் மட்டும் கிடையாது நீயும் தான் அப்படின்றத மறந்துட்டியா என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட வீக்னஸ் சொல்லி காட்டுற மாதிரி பேச உடனே இதை கேட்ட உடனேயும் சுந்தர் அப்படியே ஆஃப் ஆகுறாங்க. உடனே தாசும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சரி இப்ப நான் எனக்கு என்ன வேணும்ன்றத உங்ககிட்ட சொல்லலாமான்னு கேட்க உடனே சுந்தர் என்னடா வேணும் உனக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும் நீ கேட்ட 5 லட்சத்தை நான் சீக்கிரமா கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாம எங்க கொண்டு வரணும்னு சொல்லு நான் இப்பவே கொண்டு வந்து தரேன்னு சொல்ல உடனே தாசும் இல்ல மச்சான் 5 லட்சம் இல்ல 50 லட்சம் நீங்க எனக்கு தரணும். சோ அதை தந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா உங்களோட குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன சுந்தரும் டேய் என்ன சொல்லிட்டு இருக்க 5 லட்சத்தை பெறட்டவே நான் எவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? நீ அசால்ட்டா 50 லட்சம் சொல்ற. நீ என்ன என்கிட்ட குடுத்தா வச்சிருக்க? நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தர்றதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு தாசும், உன்னோட குழந்தை வேணும்னா நீ எப்படியாவது அந்த 50 லட்சத்த ரெடி பண்ணு. அப்படி இல்லன்னா கண்டிப்பா நான் உன்னோட குழந்தைய கடைசி வரைக்கும் உன் கண்ணுல காட்டக்கூட மாட்டேன். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் தான் இந்த குழந்தைய கடத்தினேன்ற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சோ இந்த உண்மைய நீயுமே வெளிய சொல்ல வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒருவேளை நீ சொன்னனா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையுமே ஒரேடியா முடிஞ்சிரும்ன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ எப்படியாவது அந்த பணத்த ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு. நான் அதுக்கப்புறமா இடத்த சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த குழந்தையையும் பணத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூலா சொல்லிட்டு ஃபோன கட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சுந்தரும் இதுக்கப்புறமா இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. நம்ம எப்படியாவது முதல்ல பணத்தை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க எங்கெங்கேயோ பணத்துக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கம் பொன்னி இந்த மாதிரி பொன்னி, சக்தி, சண்முகம், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஷிவானி பாப்பாவை தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா ஷிவானி பாப்பாவை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த தாஸ் சொன்ன பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக சுந்தர் பரபரப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கத இவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி சுந்தர பார்த்த உடனே பொண்ணு எனக்கு என்னமோ இவங்களுக்கு குழந்தை விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவங்க பரபரப்பா அங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது இப்ப இது தெளிவா எங்கேயோ போற மாதிரி தெரியுதே நம்ம பேசாம அவங்கள ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்ல உடனே சக்தியும் அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் கூடயுமே சேர்ந்து சுந்தர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத சுந்தரம் வட்டிக்கு கடன் வாங்குறதுக்காக எங்கெங்கயோ
அலைஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம யாருமே அவங்கள நம்பி 50 லட்ச ரூபாய் பணத்தை தர்ற மாதிரியே தெரியல. அதனால ரோட்ல ரொம்பவே டென்ஷனோட இதுக்கப்புறமா நான் எப்படி என்னோட குழந்தைய காப்பாத்த போறேன், அந்த 50 லட்சம் பணத்தை நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க போன சக்தியும், நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அப்ப நான் கடத்தல்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, 50 லட்ச ரூபாய் பணத்தை கேட்டிருக்காங்க, அதுதானே? பேசாம நம்ம இந்த விஷயத்த போலீஸ்ல சொல்லிடலாம், யாரு கடத்தினாங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, உடனே சுந்தரம், நமக்கு இப்போ நம்மளோட பொண்ணு தான் முக்கியம். அதனால நம்ம சக்தி கிட்ட மட்டுமாவது இந்த உண்மைய சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட மனச தைரியப்படுத்திக்கிட்டு, நான் உன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். பொன்னி சொன்ன மாதிரி எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கூட சிவானி பாப்பாவ அந்த பொண்ணோட அண்ணன் தான் கடத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவ இப்ப அனுப்பணும்னா அவனுக்கு நான் 50 லட்ச ரூபாய் பணத்தை தரணுமா அப்படின்னு சொல்றான்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சக்தி, சண்முகம், சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்மையா ஷாக் ஆனாலும், சக்தி செம்ம கோவத்தோட ஒரு சக்தி செம்ம கோவத்தோட சுந்தரோட சட்டையவே பிடிக்க போயிடுறாங்க. ஆனா பக்கத்துல அந்த சண்முகமும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. முதல்ல நம்ம 50 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம இவங்க விஷயத்த பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பொண்ணையும் ஒரு வழியா இவங்க உண்மையை சொல்லிட்டாங்களேன்ற நிம்மதியோட நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப சிவானி பாப்பாவை நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சு காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடயும் நின்னுட்டு இருக்காங்க.